துணையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். நிலாவோட பர்த்டேன்றதுனால சேரன், சோழன் எல்லாம் சேர்ந்து அவங்களுடைய பர்த்டே நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து நிலாவோட வீட்ல நினைக்கிறாங்க, இன்னைக்கு நிலாவோட பர்த்டே, இன்னைக்கு அவ இருந்திருந்தா எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். எல்லாருமே திருவிழா மாரி கொண்டாடி இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்றாங்கன்னு நெனச்சுட்டு, சரி இருந்தாலும் பரவால்ல, அவ பர்த்டே அன்னைக்கு கால் பண்ணி நம்ம விஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா வந்து நிலாக்கு கால் பண்றாங்க. நிலா வந்து அன்னைக்கு சோழன வந்து கொலை பண்ற அளவுக்கு போயிருக்காங்க. அதனால எனக்கு அவங்களோட பேசவே எனக்கு இஷ்டம் இல்லன்னு சொல்லிட்டு அவங்க காலே அட்டெண்ட் பண்ண மாட்டாங்க. சேரன் வந்து அப்ப பார்ப்பாங்க, "ஏன்பா காலே அட்டெண்ட் பண்ண மாட்டேன்ற? ரிங் போயிட்டே இருக்குன்னு" சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்லண்ணே என் அம்மா தான் கால் பண்றாங்க. அவங்க கிட்ட எனக்கு பேசவே விருப்பம் இல்லன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. சேரன், "இல்லம்மா உங்க அம்மா தானே பர்த்டே விஷ் பண்றதுக்காக தானே கால் பண்றாங்க. பேசுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து நிலா கால் பண்ணி பேசுறாங்க. "எதுக்காக கால் பண்ணீங்க? நீங்க ஒண்ணும் எனக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ண தேவையில்ல. என்னுடைய சேரன் அண்ணா பார்த்தீங்களா? அவங்க தம்பிய கொலை பண்ண நெனச்ச நீங்கலாம் எங்க இருக்கீங்க? சேரன் அண்ணா இப்போ பேசின வார்த்தையால அவர் எங்க இருக்காருன்னு நெனச்சுக்கோங்க. அவர் தம்பிய கொலை பண்ணன்ற விஷயத்தால கொஞ்சம் கூட மனசுல வச்சுக்காம உனக்கு கால் பண்ணி பேச சொல்றாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சேரனோட பெருமையெல்லாம் அவங்க அம்மாகிட்ட சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க அம்மா ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. இவ இவ்ளோ பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு. நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடும்பத்திலேயே இருந்து ஒண்ணா சேர்ந்து வாழ்வாங்களான்னு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.